நாட்டுல நிறைய அபிவிருத்தி வேலைகள், அபிவிருத்தி பணிகள், முக்கியமான விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நாட்டுல செய்ய வேண்டிய விஷயங்கள் தான். ஆனா இதுவரைக்கும் செய்யாமப்படப்பட்டிருந்தது. அந்த மாதிரியான வேலை திட்டங்கள் எல்லாமே இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி இன்றைய நாள்ல தன்னுடைய உரையில நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நம்ம நாட்டுல இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இன்றைய நம்மளுடைய வீடியோ பகுதியில வரப்போகுது. இனி வருகின்ற காலத்துல இலங்கை போக்குவரத்து சபையில பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகள், நடத்துனர்கள், பெண்களுக்கான வாய்ப்பும் வழங்கப்பட போகுது. இந்த பதவிகளுக்கு பெண்களை நியமிக்கிறதுக்கான வாய்ப்பை அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க சொன்ன ஒரு விஷயம், இனி பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவர்களும் இந்த சேவையில இணைத்துக் கொள்ளப்பட போறாங்க. 750 பேர் இப்பொழுது தேவைப்படுகிறது. இதுல ஆள் சேர்ப்பு நடவடிக்கையில அதிகமானவர்களுக்கு பெண்களுக்கான வாய்ப்பு வழங்க போறாங்க. இனி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளை இயக்கிறதுக்கு அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட போகுது. இப்ப போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கிற சாரதிகளே, நீங்க எப்படியெல்லாம் பஸ்ஸை கொண்டு ஓடுறீங்க, எப்படியெல்லாம் கவுத்து விடுறீங்க, அதுல போற மக்கள் எந்த அளவுக்கு உயிரை கையில பிடிச்சிட்டு போறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கையாக இது இருக்கலாம். இது நல்ல ஒரு நடவடிக்கை. இலங்கை போக்குவரத்து சபை மோசமான நட்டத்துல போய் கொண்டிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் வாய்ப்புகளையும் வழங்குறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வராங்க. இலங்கையினுடைய 25 போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போக்களை அபிவிருத்தி செய்யறாங்க அரசாங்கம். இப்பவே வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இனி வருகின்ற காலத்துல நேர்த்தியான சரியான போக்குவரத்து சேவையை மக்களுக்கு வழங்கணும்ன்ற நோக்கத்தால இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் பற்றி அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாள்ல மீரிகம குருநாகல் ஹைவே, அதாவது மீரிகம கடவத்த ஹைவேன்னு கூட சொல்லலாம், இந்த ஹைவேயினுடைய வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிற பணியில இன்று முதல் கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 2 வருடங்கள் இது பூர்த்தியாக போகுது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி உரையாற்றும் போது பலதரப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காரு. இதுல அவர் சொன்ன விஷயம் தான், மீரிகம குருநாகல் ஹைவே அப்படின்றது எதுக்கு நடுவுல முடிஞ்சிருக்குது, இது கடவத்து வரைக்கும் போயிருக்கணும், அந்த மாதிரி இருக்கு, ஒரு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா இது மிக விரைவில் நடத்தி முடிக்கப்படும். இந்த சீனாவுடைய நிதி திட்டத்தின் கீழே இது தொடர்ந்தும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. பாதாள உலகம் தொடர்பாக, அதோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் தொடர்பாக முக்கியமான தகவல்கள் அவர் வெளியிட்டிருக்காரு. இதுல முக்கியமா அவர் சொன்ன விஷயம் சொன்னா, அரசாங்கத்தினுடைய வருமானம் அதிகரித்திருக்கிறது. இந்த வருமானம் அதிகரிப்புன்றது கடந்த வருடங்களை விட இதுவரை காலம் இல்லாத அளவிலான அதிகரிப்பு. இது ஒரு நல்ல விஷயம். இதை டிஜிட்டல் மயமாக்க போறோம். நாங்க டிஜிட்டல் மயமாக்கி வருகின்ற வருஷத்திலிருந்து எல்லா பண பரிமாற்றமும், அரசாங்கத்தினுடைய எல்லா பண பரிமாற்றமும் டிஜிட்டல் மயமாக்கி அதை வருமான ரீதியாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்படுகிறது. இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்க போகுது. இதோட முக்கியமான விஷயம் அவர் சொன்னது, இப்ப கைது செய்யப்பட்டாங்க தானே இந்தோனேஷியாவிலிருந்து பாதாள உலகத்தை சேர்ந்த 5 பேர். இவங்க மூலமா பெறப்பட்ட தகவல்கள் நிச்சயமா ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்களா தான் இருந்தது. என்ன தகவல்கள் அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இதுவரை காலமும் இலங்கையில் நடந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள், இந்த மாதிரியான பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்ட 50% சம்பவங்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் மூலமாகத்தான் இது நடந்தது அப்படின்றத ஒத்துக்கொண்டிருக்காங்க. 50%. பார்த்துக்கொள்ளுங்க எவ்வளவு முக்கியமான ஆட்களை அவங்க கைது செய்திருக்காங்கன்றது பாருங்க. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவல், கடந்த காலத்துல இருந்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களோடு நேரடியாக தொடர்பு பட்டது தெரிய வந்திருக்கு. இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறோம். இது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாதமும் இந்த பாதாள உலகத்தை சேர்ந்தவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து அவர்களிடம் மாதம் மாதம் பணம் பெற்றிருக்கார்கள். அமைச்சர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு அழைத்து சென்றிருக்கார்கள். இவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்றிருக்கார்கள். இந்த மாதிரி பலதரப்பட்ட அரசியல்வாதிகள் தொடர்பாக இவர்கள் மூலமாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மிக மோசமான நிலையை கடந்த காலங்களில் இருந்திருக்கு. இவர்கள் மிக பலமான ஒரு நெட்வொர்க்கை அமைச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடித்து இவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி இது தொடர்பான விசாரணைகளை மேலும் துரிதப்படுத்தி சரியானவர்களை கண்டறிவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்று கூறுவா. மிகப்பெரிய அளவான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. 50% இதுவரையில் நடந்த பாதாள உலகம் சம்பந்தமான சம்பவங்களுக்கு இவர்கள் பொறுப்பேற்றிருக்கார்கள் என்றால் எந்த அளவுக்கு பெரிய அளவான தொடர்புல இவர்கள் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காருன்றதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அரசியல்வாதிகள் நேரடியா தொடர்புபட்டிருக்காங்க, நேரடியா பணம் பெற்றிருக்காங்கன்ற தகவல்கள் எல்லாம் இருக்க வேண்டும் போது எத்தனை பேர் வரும் நாட்கள்ல ஜெயிலுக்கு போறாங்கன்னு தெரியல, என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் தெரியல. நல்ல விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாமே குறைக்கப்படும் போது நாட்டுல பலதரப்பட்ட மாற்றங்களை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கையில அரிசி தட்டுப்பாடு நிலவி கொண்டிருக்கிறது. கீரி சம்பா எல்லாம் இல்ல, கீரி சம்பா அரிசி மிக முக்கியமா அதிகமா மக்கள் பாவிக்கிற அரிசிகள்ல உண்டு. இந்த அரிசி இப்பொழுது சந்தையில குறைவு.
இது வந்து வேணுமென்று பதுக்கப்படுதா இல்லை உண்மையாக குறைவா அப்படின்றது பலதரப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. இருந்தாலும் ஏதாவது பதுக்கப்பட்டிருந்தா தயவு செய்து அரிசியை சந்தையில விநியோகிங்க. இல்லைன்னு சொன்னா உடனடியாக அரிசி இறக்குமதி செய்யப்படும். 40,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யறதுக்கான பணம் ஒதுக்கப்படுகிறது. எனவே இந்த அரிசி எங்க எப்படி என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி அரிசி பற்றாக்குறை, கீரிசம்பா அரிசி பற்றாக்குறை இருந்தால் 400 ரூபாவை தாண்டக்கூடிய அளவுல விலை அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போது எச்சரிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அரசாங்கம் உடனடியாக அரிசி இறக்குமதிக்கு போறாங்க. இறக்குமதி அப்படின்றது வந்து நம்ம நாட்டில் தடுக்க முடியாத ஒன்றதான் மாறிட்டு. ஆனால் நம்மலாம் தேங்காய் இறக்குமதிக்கும் ஆரம்பிச்சிட்டோம், அரிசியும் இறக்க போறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது வேணுமென்று செய்யப்படுதா இந்த வியாபாரிகளால, இல்லை விலை ஏறுறதுக்காக இப்படி செய்யறாங்களா, எது அப்படின்னு தெரியல. ஆனால் அரசாங்கம் இந்த அரிசி தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இறக்குமதிக்கு தயாராகத்துல எந்த விதமான தடையும் இருக்க போறல அப்படின்றத சொல்லிட்டாங்க. எது வேணாலும் நடக்கலாம் வருகின்ற நாட்கள்ல. இலங்கையில வருகின்ற 10 வருடங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கடினமாக தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னு சொன்னா, உலக வங்கி வெளியிட்டு இருக்கின்ற ஒரு கணிப்புல சொல்லியிருக்காங்க, வருகின்ற 10 வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு கடினமாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, 10 லட்சம் பேர் வேலைக்காக காத்திருக்காங்க, லைன்ல நிற்கிறாங்க. ஆனா 3 லட்சம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுது. அந்த 7 லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. இது வந்து இன்றைக்கு நாளைக்கு தீர போறல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இந்த மாதிரியான நிலைமை நம்மகிட்ட இருக்கத்தான் போது. காரணம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வளர்ந்து வரோம். வேலை வாய்ப்பு அப்படின்றது நமக்கு குறைவாக இருக்கு, சம்பளம்ன்றது குறைவாக இருக்கு. இதனால வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. 10 லட்சத்துக்கு அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேவை. ஆனா நாங்க 3 லட்சத்துக்குள்ளதான் கொடுக்குறோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அளவான வேலை வாய்ப்பு இன்மையான திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே இது எப்படி நிவர்த்தி செய்யப்பட போகுதுன்னு தெரியல. இது ஒரு பாரிய அளவான ஒரு பிரச்சனையாக வரும் நாட்கள்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு கூறப்படுது. வாகன பதிவுகள் அப்படின்றது நாட்டுல பாரிய அளவாக அதிகரிச்சிருக்கு. எங்க பார்த்தாலும் இப்ப புதிய வாகனங்கள் நீங்க பார்க்கலாம். ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டா, அதாவது ஒரு நாளைக்கு இலங்கை போக்குவரத்து, அதாவது மோட்டார் திணைக்களத்துல 1000 மோட்டார் சைக்கிள்கள் 1000 பதிவு செய்யப்படுது ஒரு நாளைக்கு. என்ன பாருங்க, எவ்வளவு வாகன தொகை இருக்கு, மோட்டார் சைக்கிள்கள் அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்துல மட்டும் அதிகமான வாகனங்கள் இதுவரைக்கும் அந்த வாகனங்கள்ல பதிவாகி இருக்கின்றாங்க. 38,200 வாகனங்கள் பதிவாகி இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவு இது அதிகரிப்பு. இதுல மோட்டார் சைக்கிள்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் வாகனங்கள் பதிவானாலும் நம்பர் தகடு, இலக்கத்தகடு இல்லை அப்படின்றது இன்னும் ஒரு பரிதாபமான விஷயம். நமக்கு விரும்பின மாதிரி பேப்பர்லையோ மட்டையிலையோ அல்லது காட்டிலையோ தகரத்திலையோ கொழுவி கொண்டு தான் ஓட வேண்டியிருக்கு. எவ்வளவு பெரிய வாகனம் வாங்கினான, BMW வாங்கினான, பென்ஸ் வாங்கினான, நம்பர் தகடு பேப்பர்லாம் ஒட்ட வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு பரிதாபமான நிலையில் நம்மகிட்ட இருக்கத்தான் செய்யுது. எனவே இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.